ஹாய்ப்பா, எல்லாம் என்ன பண்ணுறீங்க? எப்படி இருக்கீங்க? நான் வந்து எந்திரிச்சது கொஞ்சம் லேட்டுப்பா. அலாரம் வச்சது கூட தெரியாமல் நான் தூங்கிட்டேன். ஸோ அதனால் இன்றைக்கி கொஞ்சம் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷப், அதாவது மூஞ்சி கழுவிட்டு பல்லு வலிக்கிட்டு சாமிகிட்ட போய் ஒரு சல்யூட் போட்டுட்டு வந்துட்டு இதோ பாருங்கள் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா, சாப்பாடு ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு. தெரியுதா உங்களுக்கு? சாப்பாடு வெந்துட்டுருக்கு. புளி சாதம் தான் தாளிக்க போகிறேன். ஒரு திருப்பதியில் வந்து பார்த்தீங்கன்னா லட்டு மட்டும் ஃபேமஸ் இல்லை, புளி சாதமும் ஃபேமஸ்ஸு. ஸோ அதே மாதிரி டேஸ்ட்டோட, அதே மாதிரி சுவைகளோட நான் புளி சாதம் எப்படி செய்யறதுன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத நான் எடுத்து வச்சிருக்கேன். வாங்க பார்க்கலாம். கிட்டத்தில் வாங்க, அம்மா பக்கத்தில் வாங்க. இப்படி பாருங்க, வர கொத்தமல்லி, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், காரத்துக்கு வரமிளகா, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம். இப்போ நம்ம சீரகம் வந்து இதில் இருக்குது. நான் போடும் போது உங்களுக்கு காட்டுறேன். வாங்க, இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டு நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் பாருங்கள், பக்கத்தில் இருந்து பாருங்கப்பா, பக்கத்தில் தெரியுதான்னு பாருங்கள். எண்ணெய்லாம் ஊற்ற வேணாம், ட்ரையாக போட்டுக்கலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்தையுமே இதில் மிக்சரில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மல்லி, இது வந்து சீரகம் ஒரு அரை டீஸ்பூன், மிளகு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை இப்போ நம்ம ட்ரையாக வறுக்க போகிறோம். நான் இன்னைக்கு இந்த புளி சாதத்தை நான் வந்து கடலை எண்ணெயில் தான் தாளிக்க போகிறேன். எனக்கு கடலை எண்ணெயில் தான் பிடிக்கும். ஸோ நான் வந்து அந்த கடலை எண்ணெய் ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்குது இந்த புளி சாதத்துக்கு. இது வந்து செய்ய போகிறோம். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, புளி சாதம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது தொட்டு சாப்பிட்றதுக்கு உருளைக்கிழங்கு வறுவல், அதுக்கப்புறம் காலையில் டிஃபனுக்கு வந்து தோசை, வாழைத்தண்டு சட்னி செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு இதை நம்ம வறுத்துக்கலாம். இதை நல்லா வறுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். புளி வந்து நான் பாருங்கள் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து இதை பாருங்கள் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். இதை நல்லா கையில் வச்சு கரைச்சி இதை தான் இன்றைக்கி நம்ம புளி சாதம் தான் செய்ய போகிறோம். நான் சொன்ன அளவுகளோடு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அப்படியே வந்து திருப்பதி தேவஸ்தானத்தில் கிடைக்கிற புளி சாதத்தோட டேஸ்ட்டு அப்படியே வரும், இது கிடைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம். புளி சாத பொடி இதுதான். ஓகேவா, நான் வறுத்துட்டேன். ஓகேப்பா, வறுத்துட்டோம். இப்போ இதை நம்ம வந்து ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சு வச்சுக்கலாம். பொடிச்சு வச்சுட்டு புளியை தாளிக்கலாம். இப்போ நம்ம ஓகேப்பா புளி தாளிக்கலாம். இப்போ நான் வந்து புளி தாளிக்கிறதுக்கு முன்னாடி வாழைத்தண்டு சட்னி செய்ய போகிறோம் இல்லையா? வாழைத்தண்டு சட்னிக்கு என்ன தேவை, என்ன ட்ரை இன்க்ரீடியன்ஸாக வதக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அடுப்பு மேலே கடாயை வச்சுட்டு அதில் வந்து ட்ரையாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி வேர்க்கடலை, ஒரு சின்ன கைப்பிடி, இது பாருங்கள் இவ்வளோதான், பொட்டுக்கடலை. உங்களுக்கு சட்னி குவான்டிட்டி எவ்வளோ தேவையோ அவ்வளோ அரைச்சிக்கோங்க, அவ்வளோதான், அவ்வளோ எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். 1 ஸ்பூன் தனியா, முழு தனியா எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் முழு தனியா எடுத்திருக்கேன். இதை அப்படியே ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்து இதையும் வந்து ஆற வச்சுக்கலாம். ஏன்னா இதையும் அரைக்கணும். வாழைத்தண்டு சட்னிப்பா ரொம்ப நல்லது, குளிர். ஓகேப்பா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸான வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, கொத்தமல்லி இதை நம்ம ட்ரையாக வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ இதுக்கு வாழைத்தண்டு சட்னிக்கு நம்ம வதக்க போகிறது இருக்குது. வாழைத்தண்டை சின்ன சின்னதாக நாரெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி வாழைத்தண்டு, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. இதுக்கு காரத்துக்கு பச்சை மிளகா, நான் 4 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு தேங்காய், அதே மாதிரி 2 சில்லு தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை. இதுதான் வந்து இதுக்கு நம்ம வறுத்து அரைக்கக்கூடிய பொருட்கள்ப்பா. ஓகே, வாங்க நம்ம அதை எப்படின்றத பார்க்கலாம். எனக்கு எந்திரிச்சதே லேட்டுப்பா. நான் அப்படியே வந்து அலாரம் அடிக்க கூட தெரியாமல் நான் அப்படியே தூங்கிருக்கேன். ரொம்ப டயர்டாக இருந்தது. இதுக்கு நான் வந்து எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கிறேன்ப்பா. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு அலற வச்சுட்டு சாப்பாடு ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு. இப்போ நான் இங்கே மட்டும் காட்டுறேன், இதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ போட போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி போட்டு ஒரு வதக்கிட்டு இந்த வாழைத்தண்டை போட்டுக்கோங்க. பச்சை மிளகா
போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது ரெண்டும் வதங்கட்டும். சட்னி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். இந்த சட்னி சரியான டேஸ்ட் அளவுகளோட நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னா இது வந்து சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இது வதங்கிறதுக்கு. நான் தூளுக்கு போடுறேன். சட்னி அரைக்கும் போது இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து அரைக்கணும். ஐ மீன் இது உப்பு அளவில் ஞாபகம் வச்சு தான் நம்ம அரைக்கணும். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இது வதங்குற நேரத்தில் நம்ம புளியோதரைக்கு வறுத்து ஆற வச்சிருக்க இந்த பொடியை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம்ப்பா. மிக்ஸி ஜாரில் தண்ணி இல்லாமல் தொடச்சிட்டு அரைங்க. அப்போ தான் அந்த பவுடர் வந்து மிச்சமானா கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். மிச்சமாக இருந்தால் கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். தண்ணி இல்லை, இப்போ என்னோட இருக்கிற தண்ணி இல்லை, நான் இதை போட்டிப்பேன் அரைச்சிக்கிறேன். அப்படி தண்ணி இருந்தால் கூட தொடச்சிக்கோ. இன்னொன்று சொல்கிறேன்ப்பா, இதிலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எள்ளு நம்ம போடணும்ப்பா. எள்ளு நான் வந்து இதில் எள்ளு நான் போடலை. ஐ மீன் எள்ளை வந்து நான் பொடிச்சு வச்சுருக்கேன். அதை கடைசியாக நான் இதில் எள்ளு வந்து நான் கலந்துக்கிறேன். இல்லைனா இதிலே இப்படியே போட்டு கூட நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கப்பா, எள்ளு பொடி இருக்குது. நான் அந்த எள்ளு பொடியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எள்ளை வந்து நான் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் ஒரு ஸ்பூன் இதில் நான் போட்டுக்கிறேன். நல்ல மனமாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த எள்ளு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். பொடி வந்து அதை ஆட் பண்ணணும். அப்போ தான் அதனோட டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நல்லா முழுமையாக அந்த டேஸ்ட் நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம இதை போய் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன்ப்பா. நம்ம புல்லட் மிக்சிலே அரைக்கிறேன். ஆஹா, சரியான சூப்பரான ஒரு மணமாக இருக்குது. இங்கே பாருங்கள். இப்போ இதை வந்து நான் பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த பொடியை நல்லா இதில் போட்டு வச்சுக்கலாம். இது வந்து நம்மளுக்கு எக்ஸஸாக கூட இருக்கும். நம்மளுக்கு தேவையானதை மட்டும் போட்டுட்டு மிச்சத்தை உள்ள ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா எப்பப்போ புளியோதரை போடுறீங்களா, ஐ மீன் புளியோதரை சாதத்தில் போட்டு இதை பெசறிட்டு நான் சொல்கிறேன், அந்த ஸ்டெப்பு சொல்கிறேன். இப்போ சாப்பாடு ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு. சாப்பாடு வெந்துருச்சா எந்த அளவுகளோட இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் நறுக்கு பதமாக தான் வடிக்கணும். இல்லை ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம். இப்போ நம்ம அந்த நறுக்கு பதமாக தான் வடிக்கணும். அப்போ தான் அது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வாழைத்தண்டு ஒரு பக்கம் வாழைத்தண்டு, சின்ன வெங்காயம் அதெல்லாம் நல்லா ஒரு பக்கம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன போட போகிறோம்னா இந்த தேங்காய் சில்லு போட்டுடலாம். இந்த கொத்தமல்லி தலையை அப்படியே இதில் போட்டுடலாம். போட்டு அதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஒரு வதக்கிட்டு எடுத்து ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்படி சட்னியை அரைச்சிக்கலாம். இந்த சட்னிக்கு எங்கள் அந்த வந்து அது இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை மறுத்து வச்சுருக்குள்ள இதை இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதை ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு வாழைத்தண்டு வெங்காயம் எல்லாம் போட்டு தண்ணி கொஞ்சம் விட்டு அரைச்சிக்கலாம்ப்பா. அது வதங்கிட்டு இருக்கட்டும். அதில் இப்போ நம்ம ஒரு சின்னதாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான புளியை போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து புளிப்பு வந்து அவ்வளோவா யாரும் அதிகம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் புளிப்பு பிடிக்காது. அதனால் நான் வந்து கொஞ்சமாக புளி எடுத்துக்கிறேன். இது என்னோடய ஸ்டைல்ப்பா. நான் இப்படி தான்ப்பா செய்வேன், சமைப்பேன். இப்படி தான் நான் செய்வேன். இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அது மாதிரி இது மாதிரி பார்த்து செய்யுங்க. இதில் தான் குற்றம் குறைகள் இருந்தால் சொல்லுங்கள். அதை பாருங்கள், இந்த சைஸில் இப்போ சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து இதில் போட்டுக்கலாம். போட்டு அதையும் அந்த எண்ணெயோட சேர்த்து ஒரு வதக்கிக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. இந்த புளி எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு வதக்கியாச்சு. அது வந்து வதங்கட்டும். அதுக்குள்ளே இதை வந்து நம்ம ஒரு ட்ரை இன்க்ரீடியன்ஸாக இதை வந்து ஃபஸ்ட்டு அரைச்சிக்கணும். அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இதை ஆற வச்சு தூக்கி இதிலே கொட்டி அதுக்கப்புறம் தண்ணி விட்டு அரைச்சி கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சோம்னா, உப்பு ஆல்ரெடி வதக்கும் போது போட்டுக்கோ, அதுக்கு தகுந்த பார்த்து போட்டுக்கோங்க. இந்த வாழைத்தண்டு சட்னி வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப 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 நார்ச்சத்து, நல்லா வந்து ஃப்ரீ மோஷன் இருக்கும். நல்லா நார்ச்சத்து உள்ள பொருட்கள் சாப்பிட்டாவே ஃப்ரீ மோஷன் இருக்கும். டைஜஷனுக்கு ரொம்ப இது. டயட்டில் இருக்கவங்களுக்கு இந்த வாழைத்தண்டு சூப்பு குடிக்கலாம். வாழைத்தண்டு சட்னியாக சில பேர் ராவா வாழைத்தண்டு ஜூஸ் குடிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி பட்டவங்களுக்கு இந்த மாதிரி வாழைத்தண்டு சட்னி செஞ்சு கொடுங்க. ஸோ ஓகே, இதை நம்ம வந்து பார்த்தாலும் இது ஓகே ரெடி ஆகிடுச்சு. இதை தூக்கி அந்த பக்கம் ஃபேன் காற்று வச்சு ஆற வச்சுட்டு இப்போ நம்மளோட ஹீரோ புளியோதரையை தாளிக்கலாம். ஏன்னா புளியோதரைக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அடுப்பில் கடாய் வச்சாச்சு. எனக்கு இந்த மாதிரி மேட் இருக்கணுங்க. கிச்சனில் வந்து பத்த வரைக்கும் மேட்டில் நிற்கணும். அந்த மேட்டில் தான் நிற்கணும். எனக்கு அப்போ தான் பிடிக்கும். சாப்பாடு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதையும் கொஞ்சம் நறுக்கு அப்பப்போ பார்த்துக்கோங்கப்பா. சாப்பாடு நறுக்கு பதமாக தான் வடிக்கணும். ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். அந்த கடாய் காயறதுக்குள்ள நான் இங்கே புளியை வந்து கரைச்சி வச்சுக்கலாம்ப்பா. நான் வந்து புளியை ஆன் ஸ்பாட்லேயே கீழே எந்த இது சிந்தாமல் நான் ஊற்றுவேன். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். சிந்தாமல் ஊற்றுவேன். இல்லை உங்களால் சிந்தாமல் நான் ஊற்ற தெரியாதுன்னா தனியாக
கரைச்சி வடிகட்டி வச்சு வடிகட்டி அதுக்கப்புறம் அதில் ஊற்றிக்கோங்கப்பா. நான் வந்து இப்படிதான் அப்படியே ஆன் ஸ்பாட்லேயே கரைச்சி வச்சுக்கலாம். ஏன்னா புளியை வந்து டக்கு டக்குன்னு நம்ம போட்டுருணும், இல்லைன்னா கருகிடும். இதில் போடுறது டக்கு டக்குன்னு போட்டுருணும். நான் புளியோதரை வந்து எனக்கு கடலை எண்ணெயில் தான் செய்வேன்ப்பா. நீங்கள் நல்ல எண்ணெயில் செஞ்சுக்கோங்க. நல்லெண்ணெய் பிடிக்கிறோம், நல்ல எண்ணெயில் செஞ்சுக்கோங்க. கடலை எண்ணெய் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வாசம் நல்லாயிருக்கும் சாப்பாட்டு சாப்பிட்றதுக்கு. இன்னைக்கு உங்கள் வீட்டிலலாம் என்னப்பா லஞ்சு? நீங்கள் எத்தனை மணிக்கெலாம் எந்திரிப்பீங்க, எத்தனை மணிக்கு எந்திரிச்சு சமைப்பீங்க அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள், நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நான் வந்து இன்னைக்கு 5 மணிக்கு எப்பயுமே எந்திரிப்பேன். ஆனால் என்னால் 6 மணி 6:15 தான் எந்திரிச்சேன். 6:15 எந்திரிச்சு சரி டைம் பார்த்தா நம்ம இனிமேல் குளிக்க முடியாது. சரி ஓகே, நம்ம வந்து போயிட்டு நல்லா மூஞ்சை கழுவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு மூஞ்சை கழுவிட்டு பாத்ரூம்லாம் போயிட்டு பல்ல விளக்கிட்டு மூஞ்சை கழுவிட்டு நான் வந்துட்டேன். தலைக்கு எண்ணெய் வைக்கணும்ப்பா. தலைக்கு எண்ணெய் வச்சு 2-3 நாள் ஆகுது. ஸோ தலைக்கு எண்ணெய் வைக்கணும். அதுக்காக பாருங்கள், புளியை வந்து கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக கரைச்சிக்காதீங்க, கொஞ்சம் நல்லா திக்காகவே கரைச்சிக்கோங்க. புளி ரெடி ஆகிடுச்சு, கரைச்சி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கையை கழுவிட்டு வைக்கிறேன். எனக்கு அப்பப்போ கையை கழுவிக்கணும். கையை கழுவிட்டு செஞ்சால் தான் பிடிக்கும். இப்போ நல்லெண்ணெய் விட்டுலாம்ப்பா. இந்த இது தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் நான் வந்து ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு பாட்டிலில். இந்த பாட்டிலில் இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். கவரை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். நான் இதெல்லாம் இந்த எண்ணெய் தான் நான் வாங்குவேன். கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் உண்டனா விடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். மீதி புளி இருந்தால் கூட அந்த புளியை வந்து நம்ம வச்சு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம எப்போ வேணால் குழந்தைங்களுக்கு புளி சாதம் தாளித்து கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி புளி சாதம் நம்மளுக்கு தேவைப்படும் போது நம்ம வந்து தாளிச்சுக்கலாம். ஏன்னா அதனால கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விட்டு தாளிச்சு வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நாள்னாலும் ஒரு மாதம்னாலும் கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால கொஞ்சம் எண்ணெய் உண்டனா விடுங்க. விட்டு அதுக்கப்புறம் ஒரு பக்கம் காயிட்டும். இது ஒரு சிம்மில் வச்சுக்கலாம். சாப்பாடு அதுக்குள்ளே வந்துருக்கான்னு பார்த்துக்கலாம். ஏன்னா சாப்பாட்டில் தான் இதுதான் மெயின். சாப்பாட்டில் நம்மளுக்கு கொஞ்சம் கவனம். நான் சாப்பாடு வெந்துட்டுருக்கா, நான் அதுக்குள்ள சாப்பாட்டை ஒரு வழி வடிச்சுட்டு வந்துடுறேன். பேசினாலும் வட்டியில சோறு. அந்த பாட்டை கேட்டேன்ப்பா. ஐயோ சரியான பாட்டு. ஒரு தாய்க்காக இளையராஜா சார் போட்ட பாட்டு. ஐயோப்பா சரியான பாட்டு. மனசை போய் அப்படியே தழுவுது. அப்படியே ஒரு அதான் அம்மாவை பத்தி திட்டி பேசினாலும் வட்டியில சோறு வைப்பா. சட்டியில திட்டி பேசினாலும் சட்டியில சோறு வைப்பா அம்மா தான் வைப்பா. உண்மையிலே யாருமே வைக்க மாட்டாங்க, அது உண்மைதான். இருங்க சாப்பாடு வடிச்சிட்டு வந்தேன்ப்பா. சாப்பாடை வடிச்சு நான் அனலில் போட்டிருக்கேன். அனலில் ஒரு தடவை வச்சுக்கணும். சாப்பாடு வடிச்சதுமே வடிக்கிறவங்க எப்பவுமே சாப்பாடை வடிச்சுட்டு ஒரு தடவை அனலில் வச்சோம்னா தான் அது கரெக்டாக இருக்கும். அப்போதான் அந்த உள்ள இருக்க அந்த தண்ணி எல்லாம் நல்லா எவப்ரேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு தட்டில் போட்டு நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சு அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து புளியோதரை கிளறினோம்னா டாப்பாக இருக்கும். குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நானும் இன்னைக்கு அந்த மாதிரி செய்ய போகிறேன். அது முன்னாடி என் கல்பனா நேற்றே கேட்டால் இந்த வேர்க்கடலை சாதத்தை பார்த்து அம்மா இன்னைக்கு புளி சாதமோ நான் நினச்சிட்டேன்னு சொன்னால் சரி ஓகே, அதனால் பிள்ளைக்கு இன்னைக்கு ஆசைப்பட்டு கேட்டால் புளி சாதம்னால புளி சாதம் தான் நீ செய்கிறேன். நீங்களும் இதே மாதிரி அளவு கூட கண்டிப்பாக செஞ்சு பாருங்கப்பா. ஓகே, இப்போ நம்ம புளி சாதத்தை அப்படியே தாளிக்கலாம். அதுக்குள்ள சாப்பாட்டை வந்து நான் வந்து ஆற வச்சிட்டேன். சாப்பாடை போட்டு ஆற வச்சிட்டேன்ப்பா. வாங்கப்பா இப்போ நம்ம வந்து புளி தாளிக்கிறத பார்க்கலாம். நான் கீழே தான் காட்ட போகிறப்ப பார்த்துக்கோங்க. இப்போ புளியை எப்படி தாளிக்க போகிறோன்றதை பார்க்கலாம். அடுப்பில் கடாயை வச்சாச்சு. வேர்க்கடலை எடுத்து நல்லதா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வேர்க்கடலை. அதனால் நான் ஒரு கைப்பிடி வேர்க்கடலை போட்டுக்கிறேன். இதில் ஒரு கைப்பிடி விட கொஞ்சம் கூடவே போட்டுக்கிறேன். ஏன்னா என் பிள்ளைக்கெல்லாம் வேர்க்கடலை ரொம்ப பிடிக்கும். அதனால் அவளுக்கு அந்த சாப்பிடும் போது அந்த வேர்க்கடலை கடலைப்பருப்பு இதெல்லாம் தட்டுப்பட்டால் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கடலைப்பருப்பு ஒரு இவ்வளோ போட்டுக்கிறேன்ப்பா. கடலைப்பருப்பு அதனால் வச்சுக்கலாம் கொஞ்சம். இப்போ இது நல்லா வந்து அந்த பாட்டு இளையராஜா சார் பாட்டு யார் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லி பாருங்கள். யார் யாருக்கு பிடிக்கும்ன்றது சொல்லுங்கள். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டுன்னு எடுத்துக்கிட்டாவே எனக்கு இளையராஜா சார் தான். இளையராஜா சாரோட பாட்டு, எஸ்பிபி சாரோட பாட்டு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ப்பா. ஏன்னா நான் எஸ்பிபி சாரோட மிகப்பெரிய தீவிரமான ஒரு மிகப்பெரிய ஃபேன்பா. எனக்கு எஸ்பிபி சார்லாம் ரொம்ப பிடிக்கும். நான்லாம் சொந்த வீடு கட்டினா கண்டிப்பாக அதில் எஸ்பிபி சாரோட ஒரே ஒரு ஃபோட்டோவாவது கண்டிப்பாக அந்த வீட்டில் நான் மாட்டுவேன். எனக்கு எஸ்பிபி சாரோட வாய்ஸ் தான் எனக்கு இப்போவுமே ஒரு பூஸ்டாக இருக்கும். அதே மாதிரி கஷ்டத்தில் நான் கவலையில் இருக்கும் போது கூட எனக்கு எஸ்பிபி சாரோட பாடல்கள் ரொம்ப எனக்கு உறுதுணையாக இருக்கும். இப்போ நம்ம அதை அப்படியே பேசிக்கிட்டே பண்ணுவோம். இப்போ நம்ம வேர்க்கடலை கடலைப்பருப்பு கொஞ்சம் நல்லா முக்கால்வாசி வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ இந்த நேரத்தில் முக்கால்வாசி வறுபட்ட நேரத்தில் கொஞ்சமான கடுகு போட்டுக்கலாம். ஏன்னா அதுவும் வறுபடுறதுக்கும் இந்த கடுகு வெடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும்ப்பா. அதனால் போட்டிருக்கேன்.
அதே மாதிரி தான் இந்த மாதிரி பாடல்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப எஸ்பிபி சார் பாடல்கள் ரொம்ப பிடிக்கும். ராஜா சார் மியூசிக்கில் வந்து எஸ்பிபி சார் பாடல் ரொம்ப பிடிக்கும். வேறு மியூசிக் டைரக்டர்கள் வாய்ஸில் வந்து எஸ்பிபி சாரோட பாட்டு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எஸ்பிபி அவரோட பாட்டு எது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். நான் ரொம்ப எஸ்பிபி சார் வந்து இப்போவும் நான் வந்து ஏதாவது பாட்டு பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நான் உடனே வந்து அழுதுருவேன். என்னால் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியாது. இந்த மாதிரி இந்த பாட்டு நான் முன்ன பாடினே அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜா சார் வாய்ஸில் வந்தது. இளையராஜா சார் வாய்ஸில் வந்து அந்த ஒரே ஒரு லைனு அதான் இது, அது திட்டி திட்டி பேசினாலும் சட்டியில் சோறு வைப்பா அம்மா பற்றின பாட்டு. அதான் என்ன பெத்தா ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு வரும். நல்லா இருக்குங்க அந்த பாட்டு, கேட்டு பாருங்கள். மனசில் வந்து நம்ம அந்த மாதிரி நானும் 80s பிறந்தேன். ஸோ 84 பிறந்தேன். அந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் வர அந்த காலகட்டத்தில் வந்த பாடல்கள்லாம் அவ்வளோ நல்லா இருக்கும்ப்பா, அவ்வளோ நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். கடுகு வெடிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா கடுகு வெடிக்கணும்ப்பா, கடுகு வெடிச்சாதான் நல்லாயிருக்கும். கடுகு இப்போ தான் ஒன்றா பட்டான்னு வெடிக்க ஆரம்பிக்குது. இந்த பாருங்க அப்படியே காட்டுறேன். இப்போ நம்ம வரமிளகா போட்டுக்கலாம். அச்சோ அது ரொம்ப வச்சா வரமிளகா போட்டுக்கலாம். ஒரு கொச்சு கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதனால் கம்மி பண்ணி வச்சுக்கலாம். இந்த நேரத்தில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம்ப்பா. மஞ்சத்தூள் போட்டுட்டு பெருங்காயத்தூள், இந்த இதுக்கு கம்பல்சரி பெருங்காயம் போட்டாகணும்ப்பா. இது வந்து பெருங்காயம் தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த புளி தண்ணியை இதில் அப்படியே காருங்க. நான் கீழே ஒரு சொட்டு கூட இந்த திப்பி விடுவாது. இப்போ அதனால் கம்மி பண்ணி வச்சுட்டு ஊற்றுங்க. தண்ணியை தவிர மற்ற எதுவுமே இறங்காதுப்பா. அவ்வளோதான். இந்த புளியை வந்து கரைச்சி விட்டு புளியை கரைச்சி இதில் கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் இப்போ இதை நல்லா கரைச்சி விட்ருவோம். கரைச்சி விட்டு இப்போ கொஞ்சம் உப்பெல்லாம் கரெக்டாக போட்டுருவோம். இந்த நேரத்தில் உப்பு போட்டுட்டு அது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதித்ததும் நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பொடியை நம்ம வந்து போட வேண்டிய நேரம் வரும். ஓகே பாருங்கள், நல்லா கொதிக்குது. நல்லா தலைப்புலாம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வரட்டும். இதுக்கு ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. சீக்ரெட் ஒரு பொருள் இருக்குது, அது டேஸ்ட்டுக்கு அதையும் சொல்லுங்கள். ஓகேப்பா, நம்ம புளி வந்து பாருங்கள் கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ இந்த புளியில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பொடி பண்ணி வறுத்து அரைச்சி வச்ச பொடியை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதில் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு ஸ்பூன் தனியாக தான், ஒரே ஒரு ஸ்பூனை நிறுத்தி வச்சுட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. எதுக்குன்னு சொல்கிறேன். இதை வந்து நல்லா போட்டு இதையும் நல்லா இப்படி இந்த புளியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் இன்னொரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், ஒரு துண்டு வெள்ளம் கட்டி இருந்தால் போடுங்க. அப்படி என்கிட்ட வந்து வெள்ளம் வந்து உடச்ச வெள்ளமே, நான் கடையிலே உடச்சே விற்பாங்க, அந்த வெள்ளமே நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ நான் ஒரு ஸ்பூன் வெல்லம் போட்டுக்கிறேன். இது வந்து நல்ல ஒரு அந்த புளிப்புக்கு நல்லா வந்துடல, இனிப்பு தெரியாது, இப்படி நல்லாயிருக்கும். அந்த புளிப்பையும் உரப்பையும் எடுத்து கொடுக்கும். ஸோ அதனால் நான் ஏன்னா இது கொஞ்சம் புளி கொஞ்சம் அதிகமாக தான் தாளித்து வச்சுருக்கிறதுனால ஒரு 2 ஸ்பூன் வெல்லம் போட்டுக்கிறேன். நீங்களும் போட்டுக்கோங்கப்பா, நல்லாயிருக்கும்ப்பா இது. இந்த சீக்ரெட் இதை நீங்கள் மட்டும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும். இப்போ நம்ம புளியை வந்து இந்த பொடியை போட்டாச்சு. பொடி போட்டோன்னே ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து அது நல்லா அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா அந்த பொடியெல்லாம் நல்லா வந்து
மிக்ஸ் ஆகும். நல்லா புளியெல்லாம் பச்சை வாடை போய் நல்லா மிக்ஸ் ஆகி அந்த எண்ணெய் நல்லா மிதந்து மேலே வரும்போது நம்ம வந்து இப்போ என்ன பண்ணணும், இதை ஒரு மூடியை போட்டு வச்சுருவோம். அதுக்குள்ளே நம்ம சட்னி அரைச்சிட்டு வந்துடுவோம். இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பொடி பண்ணிட்டு வந்துடுறேன் சட்னிக்கு. இதை பொடிச்சிட்டு வந்துட்டேன்ப்பா. அதை பாருங்கள், இதை நான் பொடிச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த வறுத்து வணக்கி வச்சுருக்கோம்ல எண்ணெயில், இதை தூக்கி நம்ம இதில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். நான் அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகேப்பா, சட்னி பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த சட்னியை இந்த கப்பில் போட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு சரியான ஒரு கலர் அந்த வாழைத்தண்டு சட்னியோட கலர் பாருங்கள், சரியான கலராக இருக்குது, சூப்பராக இருக்குது. இதையும் நம்ம இதில் கழுவி ஊற்றிக்கலாம். அதுக்கு இந்த சட்னிக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம்ப்பா. சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. நல்ல வாழைத்தண்டு சட்னி குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த லைட்ரு வேறு ரிப்பேர் ஆகிடுச்சுப்பா. புது லைட்ரு மேலே இருக்குது, அது எடுக்கணும். ஓகே, இப்போ கடாயில் பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நம்மளோட புளியோதரை பேஸ்ட் எப்படி இருக்குது, என்ன ரேஞ்சில் ரெடி ஆகிருக்குன்றதை பார்ப்போமா? பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அந்த புளி பேஸ்ட் வந்து பாருங்கள், இங்கே பாருங்கள் எப்படி ரெடி ஆகிருக்கு பாருங்கள். சூப்பராக நம்மளோட புளி பேஸ்ட்டு தயாராகிடுச்சு. இப்போ நம்ம இதை அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சாப்பாடில் போட்டு நம்ம விரவிக்கலாம். சாப்பாடில் போட்டு விரவும் போது அருமையாக இருக்கும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். ரொம்பவும் கெட்டியாக இருந்தால் அது விரவுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் நம்ம நல்லா போட்டு விரவுறதுக்கு நல்லாயிருக்கும். சாப்பாடில் போட்டு நல்லா பிசைகிறதுக்கு அதாவது கலக்கிறதுக்கு. எங்கள் ஊரில் அந்த விரவுறதுன்னு சொல்லி அது விரவுறதுன்னு வந்துருச்சு வாயில். அவ்வளோதான். இப்போ நம்ம புளி பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பாடை கிளறலாம். அதுக்குள்ளே நம்ம சட்னிக்கு ஒரு சூப்பரான தாளிப்பு ஒன்று கொடுத்துக்கலாம். அது இப்போ அடுப்பை இந்த புளி பேஸ்ட் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம சட்னியை தாளிச்சுக்குவோம்ப்பா. சட்னி தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். எதை எடுக்கிறதே தெரில, அப்படியே தடுமாறிட்டு இருக்கிறேன். கடுகு உடையணும். கடுகு உடைஞ்சதும் கருவேப்பிலையை போட்டு ஓகேப்பா, நம்ம தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த சட்னியில் மிக்ஸி ஜார் கழுவி தண்ணி ஊற்றியாச்சு. வேற ஒரு பாத்திரம் மாற்றிட்டேன், ஏன்னா பத்தலை அந்த கப்பு பத்தலை. இப்போ தாளிப்பு ரெடி ஆகியாச்சு. வாழைத்தண்டு சட்னி சூப்பராக ரெடி ஆயாச்சு. செமையான வாழைத்தண்டு சட்னி. நீங்களும் இதே மாதிரி அளவுகளோட இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் வாழைத்தண்டு தான் போட்டேன், ஒரு கப்பு சட்னி கிடச்சிருக்கு. கொஞ்சம் தான் போட்டேன், ஒரு கப்பு சட்னி கிடச்சிருக்கு. இந்த கப்பில் ஒரு கப் சட்னி கிடச்சிருக்கு. கல்பனா சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவா, அதை நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இப்போ இதை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சாப்பாடை விரவிக்கலாம்ப்பா. சாப்பாடு ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகேப்பா, இப்போ நம்ம ஃபைனலாக சாப்பாடை நம்ம இது பண்ணிக்கலாம்ப்பா. ஃபைனலாக சாப்பாடை தாளிச்சுக்கு, அதாவது புளியில் போட்டு விரவிக்கலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், சாப்பாடு பாருங்கள் இப்படி இருக்கணும்ப்பா. சாப்பாடு நல்லா ஆற வச்சு இங்கே பாருங்கள், விரையாக அப்படி எடுத்து போட்ட மாதிரி இருக்கணும். இந்த சாப்பாட்டில் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நான் சொல்கிறேன், அது மாதிரி பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு ஸ்பூன் கடலை எண்ணெயை அப்படியே நல்லா போட்டு சாப்பாடை ஒரு ஸ்பூன் கடலை எண்ணெய் போட்டு நல்லா விரவுங்க. எப்படி விரவணும்னா, ஒரு ஸ்பூன் கடலை எண்ணெய், இந்த பொடி இருக்கு இல்லையா, நம்ம வறுத்து அரைச்ச பொடியை கொஞ்சம் எடுத்துக்க சொன்னோம்ல, அது இதுக்கு தான். இந்த சாப்பாட்டில் இந்த கருவேப்பிலையும் பொடியும் நல்லா இப்படி போட்டுருங்க. போட்டுட்டு ஃபஸ்ட்டு இதை என்ன பண்ணணும்னா ராவாக ஒரு விரசுங்க. இந்த கடலை எண்ணெய், இந்த பொடி, இந்த கருவேப்பிலை, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு சூப்பரான ஒரு அரோமா கிடைக்கும். செம்மையாக இருக்கும். இது நல்லா இந்த பொடியும் இந்த கருவேப்பிலையும் அந்த கடலெண்ணெயும் சேர்ந்து இதில் நல்ல செம்மையான ஒரு அரோமா இருக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும். நல்லா அப்படி இப்போ இதை போட்டு விரவினதுக்கப்புறம்
இதில் நம்ம தாளித்து வச்சுருக்க ஹீரோயினி புளி பேஸ்ட் எடுத்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். எப்படி இருக்கு பாருங்க, அப்படியே சரியான கிரேவி பார்த்துட்டு அப்படியே எண்ணெய்லாம் மேலே மிதந்து அப்படியே அல்வா பதத்துக்கு இருக்கு பாருங்க. அல்வா மாதிரி இருக்கு பாருங்க. எடுத்தா கூட பாருங்க, இங்கே பாருங்க, இதை அப்படியே எடுக்கிறேன் பாருங்க, எப்படி இருக்கு, சூப்பராக இருக்குல்ல. இதை அப்படியே நம்ம அந்த இதில் போட்டுக்கலாம்ப்பா. இந்த சாப்பாட்டில் கரண்டி எடுத்து வச்சுட்டு இதில் எடுத்து பார்த்துட்டு போட்டுக்கோங்க. ஏன்னா உப்பெல்லாம் கரெக்டாக செக் பண்ணி போட்டுக்கோங்க கொஞ்சமாக. இப்போ இதை போட்டு நல்லா ஃபஸ்ட்டு விரவி பார்க்கலாம் புளிப்பெல்லாம் போதுமா அப்படின்றத. ஏன்னா உப்பு நான் கொஞ்சமாக தான் போட்டேன், அதனால் கொஞ்சமாக தூள் உப்பு இதில் போட்டுக்கிறேன். தூள் உப்பு போட்டாச்சு. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் உருளைக்கிழங்க வறுத்துக்கிட்டு இருக்கேங்களா. இங்கே அப்படியே வெறுமனை ஒன்றுமே இல்லை. மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, சீரகம், கருவேப்பிலை, எண்ணெய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ரவுண்டாக உருளைக்கிழங்கை கட் பண்ணி போட்டு அப்படியே நல்லா ட்ரையாக நல்லா ரோஸ்ட் மாதிரி வர அளவுக்கு உருளைக்கிழங்கு ரோஸ்ட் அப்படியே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அப்பப்போ திருப்பி அப்படியே கருவேப்பிலைலாம் இதுக்கு நல்ல ஃப்ளேவரு. அப்பப்போ நல்லா திருப்பி இப்படி விட்டோம்னா இதுக்கு மதியானம் சாப்பிடும் போது இது உடனே வந்து பாக்ஸில் பேக் பண்ணக்கூடாது. செஞ்சு ஒரு 5 நிமிஷமாவது வெளியில் விட்டுறணும். அப்போ தான் அந்த ஈரம் போய் பிடிக்காது. ஈரப்பதமாக இருந்தால் சீக்கிரமாக வந்து உருளைக்கிழங்கு பதத்து போயிடும் குழந்தைங்க சாப்பிடும் போது. இப்படி திருப்பி இதை பாருங்க. அவ்வளோதான். இது கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு இருக்கட்டும். ட்ரை ஆகிட்டு இருக்கிறத விட ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும். சரி, இங்கே பாருங்கள், புளி சாதத்தை நல்லா காட்டுறேன். இப்போ இதை நல்லா நம்ம விரவிக்கலாம். இந்த பொடியும் கூட நீங்கள் தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த புளி தாளித்து தனியாக டப்பாவில் இருக்கும் போதும் இந்த பொடியை கொஞ்சம் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இது அப்பயும் எடுத்து கூட வைக்க தேவையில்லை. அப்பப்போ ஆன் ஸ்பாட்டில் கூட நம்ம வறுத்துக்கலாம். இந்த புளிசாதம் இந்த ஒவ்வொரு தடவையும் இந்த புளி தீர்ற வரைக்கும் தாளிக்கிற வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த பொடியை வறுத்து அதை வந்து பவுடர் பண்ணி அதை 5 நிமிஷத்தில் பவுடர் பண்ணி கொடுத்துருது நம்மளுக்கு நல்லா அழகாக. நம்மளுக்கு எவ்வளோ அந்த கொஞ்சம் இருக்கிற பொருள் எடுத்து அப்படியே வறுத்து ஆற வச்சு நம்ம வறுத்துக்கிறோம். அவ்வளோதான். அதை அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்படியே இந்த சாப்பாடு தாளிக்கும் போது இப்போ நான் போட்ட பாருங்கள், அது மாதிரி நீங்கள் பொடியை போட்டு அதுக்கு மேலே நல்லெண்ணெய் 2 ஸ்பூனோ இல்லை கடலை எண்ணெயோ 2 ஸ்பூனோ விட்டு சாப்பாடை ஃபஸ்ட்டு ட்ரையாக கிளறிட்டு அதுக்கப்புறம் இந்த புளி பேஸ்ட்டை போட்டு கிளறி பாருங்கள். சாப்பாடோட மனமும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். இப்போ பாருங்கள், புளி சாதம் சூப்பராக நம்மளோட இங்கே பாருங்கள் திருப்பதி ஸ்டைல் கோயிலில் கிடைக்கிற புளி சாதம் தயாராகிடுச்சு. இந்த பச்சை கருவேப்பிலை போடும்போது அந்த வாசம் அந்த அரோமாலாம் சூப்பராக இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி இப்படி வச்சு ஒரு 10 நிமிஷம் விட்டோம்னா அந்த புளி நல்லா சாப்பாட்டில் ஊறி. இப்போ நான் உப்பெல்லாம் செய்யிருக்கான்னு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். செம்மையாக இருக்குப்பா. ஐயோ, உண்மையிலே சொல்கிறப்பா, நான் செஞ்சேன்றதுக்காக சொல்லலை, உண்மையிலே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி புளி பேஸ்ட்டு தான், இந்த மாதிரி புளி தாளித்த அளவுகளோட நீங்களும் இதே மாதிரி புளியை வந்து தாளித்து செஞ்சு பாருங்கள். இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஆறுனதுக்கப்புறம் ஆற வச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அருமையான இந்த புளி சாதம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே பாருங்கள், அதோட காட்டுறேன். பாருங்கள், கலரு பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. இந்த ஒரு கன்சிஸ்டன்சி பாருங்கதா, சாப்பாடு ஒன்றோட ஒன்று ஒட்டலை, நல்லா அப்படி வந்து உதிரியாக சாப்பாடு தனித்தனியாக வேறையாக தெரியுது பாருங்கள். அதுக்குன்னு ரொம்பவும் வேறையாக இருந்தால் தொண்டையில் போய் விற்கும். இந்த வேர்க்கடலையோட க்ரன்ச்சினஸ்ஸு இது எல்லாமே வந்து இந்த சாப்பாட்டுக்கு நல்ல சூப்பரான ஒரு ஃப்ளேவராக கொடுக்கும். இதை நான் டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணிக்கட்டுமா? ஓகே, பேக் பண்ணிக்கலாம். ஓகேப்பா, இன்றைக்கி ஃபைனலாக நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. கல்பனாவுக்கு சூப்பரான ப்ளைன் தோசை பாருங்கள், பொடி தோசை. இங்கே பாருங்கள், வீட்டில் அரைச்ச எள்ளு பொடி அன்றைக்கி அரைச்சல அந்த எள்ளு பொடி தோசை, ஒரு சாதா தோசை.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு போட்ட சட்னி, சூப்பரான வாழைத்தண்டு சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி நீங்களும் அதே அளவுகளோட செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். கல்பனா சாப்பிட்டு பார்த்துட்டு ஒரு வாய் ஊட்டுறேன் கல்பனாக்கு இந்த வாழைத்தண்டு சட்னி. அவள் வந்து அவளே நினைப்பா, என்னடா இது இந்த அம்மா புதுசாக ஏதாவது செஞ்சு வாழைத்தண்டு சட்னி அந்த சட்னிங்குது நல்லா இருக்கு பாருங்கள், இவ்வளோ சட்னி எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்தா கல்லு போடு. ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, நல்லா இருக்கு. வாழைத்தண்டு சட்னி உண்மையிலே சொல்லாத எப்படி இருக்கு? அந்த வாழைத்தண்டு பிடிக்காது, வாழைத்தண்டு மேக்ஸிமம் இந்த மாதிரி காய்கறி. பட் நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? அவ்வளவுதான். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஏன்னா வாழைத்தண்டுலாம் பொரியல் பண்ணி கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்க கொடுத்து பாருங்க, கண்டிப்பா அது உள்ள போய் தான் ஆகும். இப்போ நம்மளோட ஹீரோ புளி சாதம் தயாராயிடுச்சு. புளி சாதத்தை டிஃபன் பாக்ஸ்ல பேக் பண்ணிக்கலாமா? போதுமா? இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போதுமா? ஃப்ரெண்ட்ஸுங்களாம் அதை யாராவது ஷேர் பண்ணுவோம்ல. பாருங்க உருளைக்கிழங்கு வறுவல் நல்லதை பாருங்க தான் இப்படி ரவுண்ட் ரவுண்டா இப்படி கட் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கு. பாருங்க சத்தம் கேக்குதா? இப்படி உடையிற மாதிரி ரவுண்டா சும்மா ட்ரையாவே பண்ணிக்கலாம். டிஃபன் பாக்ஸ் இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, 3வது நாளோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி புளி சாதம். நல்லா திருப்பதி கோயில்ல கிடைக்கிற லட்டு தான் ஸ்பெஷல்னு கிடையாது. இந்த புளி சாதம் அதை விட சூப்பராக இருக்கும். அதே ஸ்டைலோட அதே மாதிரியே நான் வந்து அதே வாழ் கேட்டுறாதீங்க கமெண்ட்ல, அதே புளி சாதம் வந்து போட்டு கேட்காதீங்க. அது இல்லை, அந்த மாதிரியே புளி சாதம் அந்த கோயிலில் கொடுக்குற புளி சாதம் பிரசாதம் சாதம் மாதிரியே செஞ்சுருக்கேன். நான் அதை வீடியோ எடுத்திருக்கேன். நான் என்னென்ன அளவுகளோட செஞ்சுருக்கேன் நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பாருங்க. இந்த வாழைத்தண்டு சட்னியை கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுங்கப்பா, அவ்வளோ நல்லது. முதுகு எலும்புக்கு அவ்வளோ நல்லது, அவ்வளோ ரிச் ப்ரோட்டீனு, குழந்தைங்களுக்கு அவ்வளோ டைஜஷன் ப்ராசஸ்க்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணும். ஓகே, இந்த உருளைக்கிழங்கு வறுவல் இதுதான் காம்பினேஷன். இன்னைக்கு நம்ம கிச்சன் க்ளோஸ் பண்ண நேரம் வந்துச்சு. நாளைக்கு ஒரு புதுசான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியோட உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மாமன் டாட்டர் 677. ஓகேங்க, அவ்வளோதான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஓகேங்க, பாய்.